மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில பெற்றோருடன் ஏற்பட்ட மனதூரம் உங்களுக்கு நீடித்திருந்திருக்கும். 4ஆம் மற்றும் 9ஆம் அதிபதிகளின் வலுவிழந்த நிலையால உங்களை பெற்றெடுத்த பெற்றோருடனேயே கருத்து வேறுபாடுகளும் மனதூர்வமே உருவாயின. உங்கள் மீது அவங்களுக்கு இருந்த தவறான புரிதல்களும் மற்றவங்களின் தவறான வழிகாட்டுதல்களுமே உங்கள் மீதான அன்பை குறைய தொடங்கியிருந்திருக்கலாம். நீங்கள் குடும்பத்திற்காக செய்த தியாகங்கள் மறைக்கப்பட்டு சிறு தவறுகள் மட்டுமே பெரிதுபடுத்தப்பட்டிருந்தன. எல்லோரும் நம்மை தவறாக நினைத்தாலுமே பெற்றோர் புரிந்து கொள்வாங்க என்ற உங்களின் கடைசி நம்பிக்கையும் நொறுங்கி போனதையும் பெற்றவங்களின் ஆசையும் ஆதரவும் கிடைக்க வேண்டிய வயசுல அவங்களிடமிருந்து விலகி நிற்கக்கூடிய சூழ்நிலை உருவானது உங்களுடைய மனசை நிம்மதியின்றி தவிக்க வைத்திருந்திருக்கலாம். உலகில எந்த உறவையும் இழந்தாலுமே மீண்டும் உருவாக்க முடியும். ஆனால் பெற்றோரின் அன்பிற்கு ஈடான உறவு வேறு எதுவும் இல்லை. அந்த உறவுல சிறிய மனக்கசப்பு ஏற்பட்டால் கூட அது மனசை ஆழமாக பாதிக்கும். உங்கள் ராசியில கடந்த சில ஆண்டுகளாக நீ ஏற்பட்ட கிரக மாற்றங்களின் தாக்கத்தால் பெற்றோருடன் கருத்து வேறுபாடு, பேசாமல் இருக்கக்கூடிய நிலை, புரிதல் இல்லாத சூழ்நிலை அல்லது மனதூரம் போன்ற அனுபவங்கள் ஏற்பட்டிருந்திருக்கலாம் என்று ஜோதிட பலன்கள் உங்களுக்கு கூறுகின்றன. இது உங்களுடைய அன்பும் குறைந்தால் அல்ல, காலத்தின் சோதனையாகவே அமைந்திருந்திருக்கும். நீங்கள் எடுத்த சில வாழ்க்கை முடிவுகளை பெற்றோர் ஏற்காமல் இருந்திருக்கலாம். தொழில், திருமணம், குடும்ப பொறுப்பு, வசிப்பதன் அல்லது பொருளாதார முடிவுகள் குறித்து உங்களுடைய எண்ணங்களும் அவங்களின் எதிர்பார்ப்புகளுமே வேறுபட்டிருந்திருக்கலாம். நீங்கள் அவங்களின் நலனுக்காக எடுத்த முடிவுகளையவே அவங்க தவறாக புரிந்து கொண்டிருந்திருக்கலாம். அதே போலத்தான் அவங்க கூறிய சில வார்த்தைகள் உங்களை மனசளவில் காயப்படுத்தியிருந்திருக்கலாம். அந்த ஒரு சில நிமிஷங்கள் உணர்ச்சி பல மாதங்கள் அல்லது ஆண்டுகள் நீடித்த அமைதியாகவே மாறியிருக்கலாம். சில மிதுன ராசிக்காரங்க வேலை காரணமாகவோ அல்லது குடும்ப சூழ்நிலை காரணமாகவே பெற்றோரிடமிருந்து தூரமாக வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருந்திருக்கலாம். அந்த உடல் தூரம் மெதுவாக மனதூரமாகவே மாறியிருக்கலாம். அடிக்கடி பேச முடியாத நிலை, நேரில் சந்திக்க முடியாத சூழ்நிலை, அவங்களின் உடல்நிலை பற்றி கவலையும், அவங்களுக்கு தேவையான நேரத்துல அருகில் இருக்க முடியாத குற்ற உணர்வு போன்றவை மனசை அடிக்கடி வாட்டி எடுத்திருந்திருக்கலாம். உங்கள் மீது உங்கள் பெற்றோர்களுக்கு இருந்தான தவறான புரிதல்களாலேயும் மற்றவங்களுடைய தவறான வழிகாட்டுகளாலுமே உங்கள் மீதான அன்பு குறைய தொடங்கி இருந்திருக்கும். நீங்கள் குடும்பத்திற்காக செய்த தியாகங்கள் எல்லாமே மறைக்கப்பட்டு தான் சிறு தவறுகள் மட்டுமே பெரிதுபடுத்தப்பட்டிருந்திருக்கும். உங்கள் வாழ்க்கையில பெற்றவங்களுடைய ஆசையும் ஆதரவும் கிடைக்க வேண்டிய வயசுல அவங்களிடமிருந்து விலகி நிற்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகியிருக்கலாம். உங்களுடைய மனசை நிம்மதியின்றி தவிக்க வைத்த இருந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையிலேயேவும். அது கூட தான் நீங்கள் உலகில் நீங்கள் எந்த உறவை இழந்தாலுமே மீண்டும் உருவாக்க முடியும். ஆனால் பெற்றவங்களுடைய அன்பிற்கு ஈடாகக்கூடிய உறவு வேறு எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் இருக்கவே இருந்திருக்காது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுத்த சில வாழ்க்கை முடிவுகளை பெற்றோர்கள் ஏற்காமலே இருந்திருக்கலாம். என் தொழிலையும் திருமண வாழ்க்கையோ என் குடும்ப பொறுப்புகளிலேயோ வசிப்பதன் மூலியமாவோ அல்லது பொருளாதார முடிவுகள் குறித்தேவோ உங்களுடைய எண்ணங்களும் அவங்களுடைய எதிர்பார்ப்புகளுமே வேறுபடக்கூடிய நிலை உங்களுக்கு இருந்திருக்கும். நீங்கள் அவங்களின் நலனுக்காக எடுத்த முடிவுகளையுமே அவங்க தவறாகவே புரிந்து கொள்ளப்பட்டிருந்திருப்பாங்க. அதே போலத்தான் அவங்க கூடிய சில வார்த்தைகளுமே உங்களை மனசளவில் காயப்படுத்திருந்திருக்கும். அந்த ஒரு சில நிமிடங்கள் உணர்ச்சி பல மாதங்களோ பல ஆண்டுகளை உங்களை நீடித்த அமைதியாகவே மாறக்கூடிய நிலையாகவே உங்களுக்கு இருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றன. குழந்தைகளின் கல்வியில முன்னேற்றம் உங்களுக்கு வரப்போகுது. பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய வகையில தான் குழந்தைகளின் செயல்பாடுகளும் அமைய உள்ளன. கல்வி மற்றும் போட்டிகளில் உங்களுடைய குழந்தைகள் அபாரமான திறமையை வெளிப்படுத்துவாங்க. இதுவரை படிப்பில் கவனிப்பின்றி இருந்த குழந்தைகள் கூட இனி தீவிரமாக ஆர்வம் காட்டி அதிக மதிப்பெண்களை பெறுவாங்க.
உயர்கல்விக்காக வெளிநாடு அல்லது நல்ல கல்லூரிகளில் சேர விரும்பிய மாணவர்களுக்கு அவங்க எதிர்பார்த்த இடங்களிலேயும் சேர்க்கை கிடைக்கும். விளையாட்டுகள், பேச்சுப் போட்டி மற்றும் பிற கலை நிகழ்ச்சிகளிலுமே உங்களுடைய பிள்ளைகள் சாதித்து பரிசுகளையும் கோப்பைகளையுமே தட்டி வருவாங்க. அவங்களின் இந்த அபார வளர்ச்சி உங்களுடைய குடும்பத்திற்கு சமூகத்தில் மிகப்பெரிய புகழையும் பெருமையுமே தேடித்தர உள்ளன. வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தினருடைய எதிர்கால நம்பிக்கையாக இருப்பது குழந்தைகளின் கல்வி மற்றும் வளர்ச்சி குறித்து நீங்கள் இதுவரை மனசுல சுமந்த கவலைகள் எல்லாமே படிப்படியா உங்களுக்கு குறைய தொடங்க உள்ளன. ஏன்னா இனி பல பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுடைய நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும், உயர்ந்த கல்வியை அடைய வேண்டும், வாழ்க்கையில நல்ல நிலையை வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு பல தியாகங்களை செய்து வருகிறாங்க. கடந்த சில மாதங்கள்ல குழந்தைகளுடைய படிப்புல கவனக்குறைவும், தேர்வுல எதிர்பார்த்த மதிப்பெண்களும் கிடைக்காத நிலை, உங்களுக்கு சரியான கல்வி வாய்ப்போ அமையாதது அல்லது எதிர்காலம் குறித்த குழப்பம் போன்ற காரணங்களாலவே நீங்கள் கவலைப்பட்டிருந்திருக்கலாம். ஆனால் இப்போது புதன் கிரகத்தின் அருளும் கல்விக்கான சாதகமான கிரக அமைப்புகளுமே காரணமா குழந்தைகளுடைய அறிவுத்திறனும் நினைவாற்றல் மற்றும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் கணிசமாக அதிகரிக்க தொடங்க உள்ளது. பள்ளியில படிக்கக்கூடிய மாணவங்களுக்கு பாடங்களை விரைவாக புரிந்து கொள்ளக்கூடிய திறன் உருவாகும். இதுவரை சிரமமாக இருந்த பாடங்களிலுமே நல்ல முன்னேற்றமும் காணப்படும். ஆசிரியர்களுடைய பாராட்டை பெறக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக உள்ள மாணவர்கள் தங்களின் உழைப்புக்கேற்ற பலனை பெறுவாங்க. உயர்கல்விக்காக காத்திருப்பவங்களுக்கு நல்ல கல்லூரி அல்லது விரும்பிய படிப்பில் சேரக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு அமைய உள்ளது. வெளிநாட்டில் கல்வி கற்க விரும்புபவங்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கக்கூட உள்ளன. உங்கள் வாழ்க்கையில கல்வியிலும் போட்டிகளிலுமே உங்களுடைய குழந்தைகள் அபாரமான திறமையும் வெளிப்படுத்தக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கக்கூடியது. இதுவரைக்குமே படிப்புல கவனம் இல்லாமலேயும் இருந்த குழந்தைகள் எல்லாமே இனி தீவிரமா ஆர்வம் காட்டி அதிக மதிப்பெண்களை பெற உள்ளன. உங்க வாழ்க்கையாவில் விளையாட்டுகளிலும் பேச்சு போட்டிகளிலும் மற்றும் பிற கலை நிகழ்ச்சிகளிலுமே உங்களுடைய பிள்ளைகள் சாதித்து பரிசுகளையும் கோப்பைகளையுமே தட்டி வரப்போறாங்க. அவங்களுடைய இந்த அபாரமான வளர்ச்சி தான் குடும்பத்திற்கு சமூகத்தில மிகப்பெரிய புகழையும் பெருமையுமே உங்களுக்கு தேடித்தர உள்ளது. அது கூட தான் நீங்க வாழ்க்கையில உங்க பிள்ளைகள் உயர்ந்த கல்வி அடைய வேண்டும், வாழ்க்கையில் நல்ல நிலை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு பல தியாகங்களை நீங்க செய்து வந்திருந்திருப்பீங்க. இப்போது புதன் கிரகத்தோடு அருளும் கல்விக்கான சாதகமான கிரக அமைப்புகளுமே காரணமா குழந்தைகளுடைய அறிவுத்திறனும் நினைவாற்றலும் மற்றும் கற்றுக்கொள்ளக்கூடிய அறிவுமே கணிசமா அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. பள்ளியில படிக்கிற மாணவங்களுக்கு எல்லாமே பாடங்களை விரைவா புரிந்து கொள்ளக்கூடிய திறனும் உருவாகுது. இதுவரைக்கும் சிரமமாக இருந்த பாடங்கள்ல எல்லாமே நல்ல முன்னேற்றமும் காணப்பட உள்ளாங்க. ஆசிரியர்களுடைய பாராட்டை பெறக்கூடிய வாய்ப்புகளும் உருவாக உள்ளது. உயர்கல்விக்காக காத்திருப்பவங்களுக்கு நல்ல கல்லூரியும் விரும்பிய படிப்புல சேரக்கூடிய வாய்ப்பும் அமைய உள்ளன. வெளிநாட்டுல கல்வி கற்க விரும்புபவங்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கக்கூட உள்ளன. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தான் குழந்தைகளின் செயல்பாடுகளும் அமைய உள்ளன. கல்வி மற்றும் போட்டிகளில் உங்களுடைய குழந்தைகள் அபாரமான திறமையை வெளிப்படுத்துவாங்க. இதுவரை படிப்பில் கவனிப்பின்றி இருந்த குழந்தைகள் கூட இனி தீவிரமாக ஆர்வம் காட்டி அதிக மதிப்பெண்களை பெறுவாங்க. உயர்கல்விக்காக வெளிநாடு அல்லது நல்ல கல்லூரிகளில் சேர விரும்பிய மாணவர்களுக்கு அவங்க எதிர்பார்த்த இடங்களிலேயும் சேர்க்கை கிடைக்கும். விளையாட்டுகள், பேச்சுப் போட்டி மற்றும் பிற கலை நிகழ்ச்சிகளிலுமே உங்களுடைய பிள்ளைகள் சாதித்து பரிசுகளையும் கோப்பைகளையுமே தட்டி வருவாங்க. அவங்களின் இந்த அபார வளர்ச்சி உங்களுடைய குடும்பத்திற்கு சமூகத்தில் மிகப்பெரிய புகழையும் பெருமையுமே தேடித்தர உள்ளன. வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தினருடைய எதிர்கால நம்பிக்கையாக இருப்பது குழந்தைகளின் கல்வி மற்றும் வளர்ச்சி குறித்து நீங்கள் இதுவரை மனசுல சுமந்த கவலைகள் எல்லாமே படிப்படியா உங்களுக்கு குறைய தொடங்க உள்ளன. ஏன்னா இனி பல பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுடைய நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும், உயர்ந்த கல்வியை அடைய வேண்டும், வாழ்க்கையில நல்ல நிலையை வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு பல தியாகங்களை செய்து வருகிறாங்க. கடந்த சில மாதங்கள்ல குழந்தைகளுடைய படிப்புல கவனக்குறைவும், தேர்வுல எதிர்பார்த்த மதிப்பெண்களும் கிடைக்காத நிலை, உங்களுக்கு சரியான கல்வி வாய்ப்போ அமையாதது
அல்லது எதிர்காலம் குறித்த குழப்பம் போன்ற காரணங்களாலவே நீங்கள் கவலைப்பட்டிருந்திருக்கலாம். ஆனால் இப்போது புதன் கிரகத்தின் அருளும் கல்விக்கான சாதகமான கிரக அமைப்புகளுமே காரணமா குழந்தைகளுடைய அறிவுத்திறனும் நினைவாற்றல் மற்றும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் கணிசமாக அதிகரிக்க தொடங்க உள்ளது. பள்ளியில படிக்கக்கூடிய மாணவங்களுக்கு பாடங்களை விரைவாக புரிந்து கொள்ளக்கூடிய திறன் உருவாகும். இதுவரை சிரமமாக இருந்த பாடங்களிலுமே நல்ல முன்னேற்றமும் காணப்படும். ஆசிரியர்களுடைய பாராட்டை பெறக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக உள்ள மாணவர்கள் தங்களின் உழைப்புக்கேற்ற பலனை பெறுவாங்க. உயர்கல்விக்காக காத்திருப்பவங்களுக்கு நல்ல கல்லூரி அல்லது விரும்பிய படிப்பில் சேரக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு அமைய உள்ளது. வெளிநாட்டில் கல்வி கற்க விரும்புபவங்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கக்கூட உள்ளன. உங்கள் வாழ்க்கையில கல்வியிலும் போட்டிகளிலுமே உங்களுடைய குழந்தைகள் அபாரமான திறமையும் வெளிப்படுத்தக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கக்கூடியது. இதுவரைக்குமே படிப்புல கவனம் இல்லாமலேயும் இருந்த குழந்தைகள் எல்லாமே இனி தீவிரமா ஆர்வம் காட்டி அதிக மதிப்பெண்களை பெற உள்ளன உங்க வாழ்க்கையால. விளையாட்டுகளிலும் பேச்சு போட்டிகளிலும் மற்றும் பிற கலை நிகழ்ச்சிகளிலுமே உங்களுடைய பிள்ளைகள் சாதித்து பரிசுகளையும் கோப்பைகளையுமே தட்டி வரப்போறாங்க. அவங்களுடைய இந்த அபாரமான வளர்ச்சி தான் குடும்பத்திற்கு சமூகத்தில மிகப்பெரிய புகழையும் பெருமையுமே உங்களுக்கு தேடித்தர உள்ளது. அது கூட தான் நீங்க வாழ்க்கையில உங்க பிள்ளைகள் உயர்ந்த கல்வி அடைய வேண்டும், வாழ்க்கையில் நல்ல நிலை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு பல தியாகங்களை நீங்க செய்து வந்திருந்திருப்பீங்க. இப்போது புதன் கிரகத்தோடைய அருளும் கல்விக்கான சாதகமான கிரக அமைப்புகளுமே காரணமா குழந்தைகளுடைய அறிவுத்திறனும் நினைவாற்றலும் மற்றும் கற்றுக்கொள்ளக்கூடிய அறிவுமே கணிசமா அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. பள்ளியில படிக்கிற மாணவங்களுக்கு எல்லாமே பாடங்கள்